வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடலாம் பார்க்கலாம். விஜயா வந்து அந்த செயினை அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு விஜயா ரொம்ப கடுப்பில் வந்து உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக ரோகிணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ இவங்களுக்கு சாரி வாங்கிட்டு வந்தோமே, ஸோ எடுத்துகிட்டு போய் கொடுப்போமே அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஸோ ரோகிணி வந்து விஜயாவுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ இந்த விஜயாவுக்கு சரியான காண்டா வருது. இவளை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஸோ விஜயா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ரோகிணி அந்த சாரியை கொடுக்க அந்த விஷயத்த ஸோ விஜய் கிட்ட சொல்லலாம் சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜயத்துக்கு பேசாமல் போட்டு அடிச்சிடலாமா இவ்வளோ, அந்த அளவுக்கு எனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் நினச்சிட்டு இருக்கும்போது அந்த சாமியார் பேசுனது ஸோ விஜயாவுக்கு ஞாபகம் வருது. அந்த சாமியார் சொன்னார், நீங்கள் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே உங்களோட மூத்த மருமக தான் அப்படி வேறு சொன்னாங்களே, ஒரு வேளை இவ்வளோ அடித்து ஏதாச்சும் பண்ணுறோன்னா அப்புறம் நமக்கு ஏதாச்சும் ஆட போதே அப்படின்னு சொல்லி இங்கே ஸோ விஜயா நினச்சி என்னம்மா உட்காருமா அப்படின்னு சொல்லி இங்கே ஸோ விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரோகிணி வந்து ஸோ மனோஜுக்கு கஞ்சாடிலே பேசிகிட்டு இருக்காங்க. பாத்தியா மனோஜ், அத்தை வந்து என் பக்கத்தில் வந்து உட்கார சொல்கிறாங்க, அப்போ பாத்தியா அந்த பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லி எங்கே வந்து ஸோ ரோகிணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் இந்த ஆமாம் ரோகிணி கரெக்டாக சொன்ன பாரு இங்கே வந்து ஸோ மனதும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து என்னம்மா ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு, என்னம்மா அப்படி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோகிணி இந்த ஆமாங்கன்ட்டி உங்களுக்கு இந்த சாரி வாங்கிட்டு வந்தேன், எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயாவுக்கு ஸோ சரியான காண்ட வரது, என்ன இவன் என்ன பிச்சைக்காரன் நினச்சிட்டு இருக்காளா, அப்போ நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்தா அந்த நெக்லஸ் திருட்டு நெக்லஸ், இப்போ சாரி எடுத்துகிட்டு வந்தான், இது எந்த எவங்கிட்ட திருடிட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் யாருக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி இவங்க ஸோ விஜய் நினச்சிட்டு இருக்காங்க. ஆப்பந்துக்கு ரோகிணி ஆன்ட்டி வாங்கிக்கோங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்பந்துக்கு விஜய் வந்து எங்கிருந்துமா கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பந்துக்கு ரோகிணி வந்து ஆன்ட்டி அது வந்து நான் கடையில் தாண்டி வாங்கிட்டு வந்தேன், வேற எங்கேண்டி வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே ஸோ ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இங்கே விஜய்க்கு சரியான கண்டாவது, இவ்வளோ சும்மா ஓட்ட சரியாகாது, அந்த சாமர் சொன்னதெல்லாம் என்ன அதெல்லாம் கண்டுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி ஸோ போட்டு பயங்கரமாக போட்டு ரோகிணியை போட்டு அடிக்கிறாங்க. அப்போ ரோகிணி இந்த ஆன்ட்டி ஆன்ட்டி என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க எம்சே கேட்டுட்டு இருக்காங்க. ஆப்பனுக்கு மனோ வச்சு அம்மா என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னாச்சு தான் உங்களுக்கு எம்சே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே வராங்க. ஸோ அண்ணாமலையை தவிர்த்து அப்போ வந்து ஸோ இங்கே வந்து விஜயன் சொல்லிட்டு இருக்காங்க, டே உன் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா, எந்த செய்வா ஒன்றும் நீ கண்டுக்கிறது கிடையாது, போகிற போக்கில் அப்படியே விட்டுற வேண்டியது அப்படி தானே ஸோ இங்கே வந்து ஸோ விஜயன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோ வச்சு இந்த என்னம்மா சொல்லிட்டு இருக்கா எம்சே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து டே உன் பொண்டாட்டி சரியில்லைன்னு சொல்ல வரா புரியுதா எம்சே கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோ அப்போ வந்து அண்ணாமலை ஸோ வெளியிலேருந்து வராங்க. என்னடா என்ன ஏதோ சத்தமாக இருக்குது, என்ன ஆச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து அப்பா இப்போது சரியான ஒரு கூத்து நடந்துச்சுப்பா, நம்ம போட்டு பயங்கரமாக போட்டு அம்மா அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்து செய்யிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்து விஜயா என்ன பண்ணிட்டு இருக்கா, என்ன ஆச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து எங்க இந்த மாதிரி அவள் ஒரு நெக்லஸ் எடுத்துகிட்டு வந்து அவங்க கொடுத்தால சொல்லி இங்கே வந்து சரி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணாமலை வந்து ஆமாம் என்ன ஆச்சு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து அந்த நெக்லஸ் திருட்டு நெக்லஸாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை என்ன விஜய் சொல்லிட்டு இருக்கா கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து ஆமாங்க இன்னைக்கு ஒரு பார்ட்டிக்கு போனேன், நான் கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனேன், நானும் பார்வதி போனேன்ல, அந்த பார்ட்டியில் ஒரு அம்மா வந்து என்னை கூப்பிட்டுச்சு, சரி எதுக்கு கூப்பிடுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் போய் பார்க்கும்போது அந்த அம்மா வந்து இது என்னோட செயின் ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிச்சு. நானும் சொல்லிட்டேன் இல்லை இந்த மாதிரி டிசைனாக நிறைய இருக்கும்ல அப்படின்னு சொல்லி நானும் சொன்னேன். ஆனால் அந்த அம்மா வந்து இல்லை பின்னாடி இருக்கும் பாரு, என்னோட இன்ஷியலும் எங்கள் ஹஸ்பண்டோட இன்ஷியலும் போட்டிருக்கும் பாரு அப்படின்னு சொல்லி அவங்களும் சொன்னாங்க. சரி சொல்லி நானும் கழட்டி பார்க்கும்போது அப்படியே அந்த இன்ஷியல் அப்படியே இருக்குங்க, சரி நான் எதுவும் நம்ப மாட்டேன், ஃபோட்டோ வச்சுருந்தா காமிங்க அப்படின்னு சொல்லி நானும் கேட்டேன். அதே மாதிரி அந்த அம்மாவும் அந்த ஃபோட்டோ எடுத்து காமிச்சது, இதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ விஜயான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து அம்மா இதுதானாம்மா அப்போ செயினை கொடுத்துட்டியா நீ அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ மனோஜன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து டே பின்ன அவங்க செயினை அவங்ககிட்ட கொடுக்காம நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து அம்மா இல்லைம்மா இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி செயினை முன்னாடியே ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எங்கள் செயின் தான் அது உங்களுக்கு கிடையாது, முன்னாடி திருட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய் வந்து டே அடப்போடா ஏதோ டிகிரி வச்சிருக்கா அது வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு மூளையே இல்லைடா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சரி விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்மளை வந்து முத்து வந்து அப்பா அம்மா பாருங்க இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க மனோஜை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து விஜய் வந்து டே சும்மாறா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து அந்த அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கா, என்ன பண்ண முடியும் போலீஸ் வந்தாலும் வரலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் இன்னமா சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. டே நீ என்ன கேட்கறத விட்டு அவளை கேளு, எங்கேருந்து எடுத்து வந்தால் கேளு அப்படின்னு சொல்லி இங்கே வந்து விஜயான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் ரோகிணி என்ன அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரோகிணிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல, திருட்டு நகியா அப்போது சிட்டி நம்மளை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி வந்து மனசுக்கு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து என்ன பண்ணலாமா ஏதோ ஆழ்ந்த யோசனையில் இருக்கேன் எங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் யோசிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரோகிணி வந்து இவன் வேற அப்படின்னு சொல்லி இங்கே வந்து எல்லாருமே கேட்குறதோட இங்கே ரோகிணிக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம பேச பேரை சொல்லிவிடுவோமா அப்படின்னு சொல்லி
சொல்லி இங்கே ஆண்டி நான் இல்லை ஆண்டி நான் ஃப்ரெண்டு கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து சரி எந்த ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து சிட்டி கிட்ட தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ சிட்டி உனக்கு ஃப்ரெண்டேட்டானா அப்படின்னு சொல்லி எங்கே வந்து விஜய் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஐயோ என்னது இது அப்போது அவன் கன்ஃபார்ம் தான் அவன் மாட்டி விட்ருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து என்ன சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து ஆமாங்க பின்ன அவன் நல்லவனா உங்களை மாட்ட விடுறதுக்காக வேணும்ட்டு இந்த செயினை வித்துட்டு அது இல்லாமல் அவனே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருப்பான் அப்படின்னு சொல்லி எங்க முத்து சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹிணி வந்து இல்லை அதெல்லாம் இல்லை நான் காசு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ரோஹிணி வந்து நான் 1 lakh கொடுத்தேன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து இன்னும் ரோஹிணி அவங்கிட்ட போயிட்டு 1 லட்சம் கொடுத்தா நெக்லஸ் வாங்கியிருக்கியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வந்து டே நீ சும்மாறா அவன் எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியாதா அவன் வேணும்ட்டு மாட்டி வருதுக்காக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிருக்கான் 1 லட்சமாக போச்சு இப்போ அந்த நெக்லஸும் போயிருச்சு அப்படின்னு சொல்லி எங்கத்த முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து சரி அதெல்லாம் இருக்கட்டும் உனக்கும் அவனுக்கும் என்ன லிங்க்கு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து முத்து வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. ஏற்கனவே சிட்டி கூட லிங்க் இருக்குது. ஸோ அவங்க அப்பப்போ காசு வாங்குறது கொடுக்கறத எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்த வரும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ முத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு என்ன பேசணும்னு தெரில. அப்போ வந்து விஜய் அந்த டே மனோஜ் என்ன பண்ணுறா இது செய்கிறா ஒன்றும் கிடையாது எதுவும் பார்க்குறது கிடையாது நீ உன் வேலையை பார்த்து நீ பாட்டுன்னு போக வேண்டியது இவன் எப்படி போனாலும் போட்டோன்னு சொல்லி அப்படியே விட்டு போயிட வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ விஜய் வந்து மனோஜை திட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் அம்மா என்னதுக்கு திட்டிகிட்டு இருக்கா அவள் பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ மனோஜ் வந்து திருப்பி ரோஹிணி வந்து விட்டு கொடுத்துட்றாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து என்னடா இவன் எப்படி வந்து நம்ம வழிக்கு வருவோம் பார்த்தா என்னதான் இருந்தாலும் அம்மா பையன் தான் வரவே மாட்டான் திருப்பி அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ ரோஹிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து பரலாமா இப்போ என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது எப்படி தான் அந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வாபஸ் வாங்க போவாங்க. போகும்போது கண்டிப்பாக யார்கிட்ட தான் வாங்கினீங்க எல்லா டீட்டெயில்ஸும் கேட்பாங்க. அப்போ கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷன் நம்ம வீட்டுக்கு வரதான் செய்யும். அப்போ போலீஸு கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வரதான் செய்யும் உங்களை விசாரணை பண்ண தான் செய்யும் என்ன பண்ணுவோம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம்னு சொல்லி எங்கே வந்து ஸோ முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலையை பார்த்து அப்பா நீங்கள் பேசாமல் கிளம்பிடுங்கப்பா ஏன்னா நீங்களாம் வயசானவர் கண்டிப்பாக மொத்த குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரணை பண்ணுவாங்கப்பா அது கன்ஃபார்மு நீங்கள் பசங்களை வீட்டுக்கு எங்கேயாச்சும் போயிடுங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அண்ணாமலை வந்துட்டு ஏன்டா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கேன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து ஆமாப்பா இது கன்ஃபார்மாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஸோ முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஸோ பயத்தில் இருந்துட்டு இருக்காங்க. விஜய் வந்து போயும் இவ்வளோ இந்த வீட்டில் கூட்டம் வந்த மாதிரி அப்படின்னு சொல்லி இங்கே விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் முத்து வந்து உங்கள் செலெக்ஷன் தானே அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஸோ முத்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் விஜய்க்கு ரொம்ப கடுப்பாகுது அதேமாதிரி போலீஸும் வந்துடுறாங்க கரெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.